அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாரியிலேருந்து லாங் கவுன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. லாங் கவுனோட டாப்பாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த லாங் கவுனில் வந்து டாப்புக்கு மட்டும்தான் லைனிங், ஸ்லீவ்ஸ்க்கும் பாட்டமுக்கும் லைனிங் கிடையாது. இந்த பல்லுவை டாப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்து ஃபாலோ பண்ணி வர கிளாத்தை வந்து ஸ்லீவ்ஸாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த லாங் கவுனுக்கு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் லைனிங் தான் எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து டாப்பில் மட்டும்தான் லைனிங் கொடுக்க போகிறோம். அதனால் 1 மீட்டரே போதுமானது. ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியலையும் கட் பண்ணிக்கலாம். லைனிங்கை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே சேம் பேட்டர்ன் கட்டிங் தான். ஆனால் நெக்குக்கு மட்டும் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தனியாக கட் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாத்துக்கும் சேமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அளவு சுடிதாரை எடுத்து வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அந்த பேக் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க. லைனிங்கும் அதே சைடில் தான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இடத்துல சுடிதாரும் ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த லைனிங்கில் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஹிப் போர்ஷன் கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து தையலுக்காக. இங்கே பாருங்கள், 1/2 இன்ச் தள்ளி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீழே வந்து கரெக்டாக கட்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டர் கிட்ட பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக அதுக்கும் நம்ம துணி விட்டாச்சு. கீழேயும் தையலுக்காக துணி விட்டாச்சு. இப்போ வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நெக் போர்ஷன் வந்து அந்த துணியில் இருக்க சைட்லேயே மார்க் பண்ணிட்டு வாங்க. துணியை மட்டும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அலைன் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணும்போது ஈஸியாக கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 இன்ச் வந்து தையலை விட்டு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து தையலுக்காக துணி வேணும். நெக்ஸ்ட்டு சைட்லேயும் அதே மாதிரி துணியை விட்டு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடு மார்க் பண்ணால் நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வந்து வராட்டியும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக மார்க் பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த ஸ்லீவ்ஸை மட்டும் கொஞ்சம் நகர்த்தி விட்டு தையல் வர போர்ஷன் வச்சு அழகாக கரெக்டாக அந்த இடத்துல பென் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க துணி டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே இருக்க ஸ்லீவ்ஸை மட்டும் நகர்த்தி அந்த தையல் ஒட்டி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம பேசிக்காக எங்கேயும் மார்க் பண்ணுமோ மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு துணியை எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இப்போ எங்கே மார்க் பண்ணுமோ அதை ஒட்டி மறுபடியும் மார்க் பண்ணலாம். இப்போ மார்க் பண்ணுற போர்ஷன் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ம் ஹோல்கிட்டேயும் நெக்கிட்டேயும் நம்மளுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணால் போதும். சைடில் மார்க் பண்ணும்போது எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ் கூடுதலாக மார்க் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச்சஸ் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி முடிச்சதும் நம்ம வந்து மார்க் பண்ண போர்ஷனில் கட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம செகண்டாக மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம லைனிங்கில் கட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா இந்த லைனிங்கை வந்து பேஸாக வச்சு நம்ம இப்போ சாரியில் கட் பண்ணிக்கலாம். சாரியோட பல்லு தான் டாப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பல்லு டிசைனில் டார்க் க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் வந்து மேலே வர மாதிரியும் லைட் க்ரீன் வந்து கீழே வர மாதிரியும் நான் டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மாதிரி சாரீ இருக்கோ அதில் எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியை வந்து நான் 4 சைடாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கை வச்சுருக்க இடத்துல மடிப்பு, அந்த இடத்து பேக் போர்ஷன் வந்து கரெக்டாக அந்த எந்த பகுதி மடிப்பு பகுதி வருதோ அந்த பகுதியில் இதை வச்சு நான் இப்போ மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன். இப்போ சாரியோட ஃபோல்டட் போர்ஷனும் மெட்டீரியலில் ஃபோல்டட் போர்ஷனும் சேமாக வச்சுருக்கேன். மாற்றி வச்சிடக்கூடாது. மார்க் பண்ணும்போது நெக் போர்ஷனை மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக் போர்ஷன் மார்க் பண்ணாமல் ஆர்ம் ஹோலு அப்புறம் சைடு எல்லாம் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷன் வந்து எப்போ கட் பண்ணணும்னா லைனிங் கூட சாரியை வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நெக் போர்ஷனோட சைடு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஷேப் அந்த வளைவெல்லாம் கரெக்டாக வரும். இப்போ நம்ம சாரியில் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலாம். இந்த சாரீக்கு வந்து லாங் ஸ்லீவ்ஸ் வச்சு தைக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த பல்லுக்கு அடுத்து ஃபாலோ பண்ணி வர இந்த போர்ஷனை வந்து ஸ்லீவ்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லீவ்ஸ் கட் பண்ணது போக மீதி இருக்க எல்லா போர்ஷனும் வந்து பாட்டமுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆர்ம் ஹோல் எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ்ஸும். இதில் வந்து இந்த துணி ஸ்லீவ்ஸ் மட்டும் விட்டுட்டு
அந்த துணியை மேலே தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஷேப் கரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா தையலுக்காக மறுபடியும் அதுக்கு பக்கத்தில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே இருக்க போர்ஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸ்லீவ்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கணும். மேலே இருக்க துணியை மட்டும் கரெக்டாக கொஞ்சம் நகர்த்தி அந்த தையல் எங்கே இருக்கோ அதை ஒட்டி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ மார்க் பண்ண போர்ஷனுக்கு பக்கத்துலேயே எவ்வளோ சென்டிமீட்டர் லாங் வேணுமோ அவ்வளோ சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து மார்க் பண்ண போர்ஷனை ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ண புது தையலுக்காக. இங்கே கீழே மார்க் பண்ணும்போது தையலுக்கு கொஞ்சம் துணி ஜாஸ்தியாக விடுவோம் இல்லையா? ஸோ ஒரு 2 இன்ச்சஸ் இல்லை ஒரு 1 இன்ச்சஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பேக் ஸ்லீவ் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரண்ட் ஸ்லீவில் மட்டும் இப்போ கர்வாக மார்க் பண்ணி 2 பக்கமும் வர மாதிரி 2 துணியில் கட் பண்ணிக்கணும். ஒன்று வந்து பேக் சைடு, ஒன்று வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு. பேக் சைடில் அப்படியே தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் மட்டும் கொஞ்சம் கர்வ் மாதிரி விட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம், சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ மார்க் பண்ண போர்ஷனில் வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ 4 லேயர்ஸாக இருக்கும். மேலே இருக்க 2 லேயர் மட்டும் எடுத்து ஃப்ரண்ட் ஸ்லீவ்ஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஸ்லீவில் கொஞ்சம் கர்வ் வேணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு 2 லேயர்ஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க 2 லேயர்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸும் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா லென்த்தாக தான் இருக்கும். நம்மளுக்கு லாங் கவுன்னாலுமே சாரியில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பிசுறு மாதிரி இருக்க போர்ஷனெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க சாரியில் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு நடுவில் வரும் இல்லையா? நடுவில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்க்கும் பேக்கும் சேமாக இருக்கும் துணி. அதனால் 2ஆக ஃபோல்ட் பண்ணி நடுவில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கிற பீஸெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து நம்மளை பேலன்ஸ் இருக்க சாரியில் வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸஸ் எடுக்கும்போதே இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக கட் ஆகும். இப்போ நம்ம ஈவனாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட லாங் கவுன் எடுத்து எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்க்கலாம். லென்த்து இருக்கிறதுக்கு போக மீதி இருக்கிற துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மெஷர்மெண்ட் உண்டான கவுன் எடுத்து வச்சு பார்க்கலாம். கீழே வந்து பட்டுங்கிறனால நம்ம கீழே மடித்து தைக்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து அப்படியே தான் இருக்கும். வேறு துணியாக இருந்தால் வந்து மடித்து தைக்க வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு அது தேவையில்லை. இங்கே பாருங்கள், இந்த போர்ஷனில் இருக்குது. தையலுக்காக இந்த போர்ஷனுக்கு தள்ளி ஒரு 1/2 இன்ச்சஸ் தையலுக்கு இருந்தால் போதும். அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண போர்ஷனுக்கும் மேலே இருக்க துணி பட்டு துணின்னு பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் வரும். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து அந்த எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சமாக மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த துணியவே இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் சாரியும் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாரியோட மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஃபுல்லும் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மெத்தட்லேயே நான் ஃபுல் சாரிலையும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 8 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த 8 இன்ச்சஸ் கட் பண்ணதுக்கு போக மீதி இருக்கிற துணி தான் லாங் கவுனோட பாட்டமுக்கு வரும். நம்ம இந்த 8 இன்ச்சஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஃபுல் சாரிலையுமே. இப்போ வந்து மீதம் இருக்கிறது பாட்டம் போர்ஷனுக்கு சாரியில் 2ஆக ஃபோல்ட் பண்ணி சென்டராக கட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் தனித்தனியாக. இப்போ கட் பண்ணால் 2 பீஸ் வரும். ஒரு பீஸ் வந்து ஃப்ரண்ட்க்கு யூஸ் பண்ணிக்குவேன், இன்னொரு பீஸ் வந்து பேக் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக கட்டிங் போர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து டாப்போட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து போட்டு அதுக்கு மேலே நம்மளோட லைனிங் எடுத்துக்கலாம். டாப்போட ஃப்ரண்ட் சைடு, அதுக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம 3 பக்கமும் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்மளுக்கு தைச்சிக்கலாம். எங்கே பின் பண்ணால் ஷோல்டரோட 2 சைடு, அப்புறம் நெக்குக்கு கீழே பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு நெக் போர்ஷன் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். எப்போ ஸ்டிச் பண்ணாலும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள். தைச்சதுக்கப்புறமா நம்ம பின் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எங்கே தைச்சோமோ அதோட 1/2 இன்ச்சஸ் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம துணியை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தையலுக்கு படாமல் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இருக்காது. துணியை திருப்பி தைக்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷனோட ஃப்ரண்ட் நெக் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச்சஸ் தள்ளி இருக்கும். பேக் நெக் தைக்கும்போது அப்படியே தையல் வந்து ஒட்டி இருக்கணும். அந்த எங்கே ஸ்டிச் பண்ணமோ அந்த லைனுக்கு பக்கமாக இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 போர்ஷனும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னா, ஒரு கிளாத்துக்கு மேலே இன்னொரு கிளாத் வச்சுக்கோங்க. அதாவது 2 பக்கமும் அந்த சாரீ கிளாத் ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி
லைனிங் வந்து பேக் சைடோட லைனிங் எடுத்து ஃப்ரண்ட் சைடு லைனிங் மட்டும் கொண்டு போய் அட்டாச் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அந்த லைனிங்கை மறுபடியும் அதே போர்ஷன் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் போட்டதே தெரியாது, அந்த துணி பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இந்த போர்ஷன் அங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இந்த ஸ்டிச் போட்ட இடம் தெரியாமல் லைனிங் மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண போர்ஷனே தெரியாது, நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரி அந்த பக்கம் ஷோல்டரும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுக்குமே டாட் வைப்போம் இல்லையா, அதாவது ஷோல்டருக்கு கீழே டாட் வைக்கணும். அது எப்படின்னு வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்து நம்ம ஷோல்டர்கிட்ட 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ எவ்வளோ இன்ச்சஸ் டாட் பிடிக்கணுமோ அவ்வளோ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். அந்த பென்சிலை சாக்கில் மார்க் பண்ணும்போது நல்லா திக்காக மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஈவனாக டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா, அதாவது அங்கே இங்கே கொஞ்சம் துணி அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஈவனாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அதோட பிரிண்ட் அந்த சைடு விழுகும். மறுபடியும் டார்க்காக ட்ரா பண்ணுங்கள். மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 4 சைட்ஸும் ஈவனாக கரெக்டாக மார்க் பண்ண எதுவும் கிடச்சிடும். ஒவ்வொரு டைமும் தனியாக மார்க் பண்ண தேவையில்லை. லைட்டாக அந்த ஸ்டாக் மார்க் இருக்கும், நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்க் பண்ண போர்ஷனை டாட் முடிச்சதுக்கப்புறமா நான் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். டாட்டும் பிடிச்சாச்சு, ஸ்லீவ்ஸும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாட்டம் போர்ஷன் வந்து சுருக்கு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி துணி வச்சு அந்த மேலே இருக்க போர்ஷனுக்கு கரெக்டாக நீங்கள் மடிப்பு வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்லா வரும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இப்படி தான் வந்திருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.